நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் வந்து அனாலிசிஸ்ல மார்க்கெட் கிளியரா 1830 டச் பண்ணிட்டு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் பேச்ச மீறி நீங்க பை கால் வந்து 1865 எடுத்திருந்தாலும், உங்களுக்கு எந்தவித லாபமும் குடுக்காம லாஸ்ட் வீக் மார்க்கெட் 1865ல க்ளோஸ் ஆச்சு. அதே ரீஜனுக்கு வந்துருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணி நம்ம டிராப் பண்ண இடத்துக்கு கிளியரா போயிட்டு வந்திருக்கு. அண்ட் தென் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோல்டு வந்து கிளியரா ஒரு லாங் ஃபால் ஆச்சு. ஸோ பை பொசிஷன்ஸ் எடுத்துட்டு ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் அப்கமிங் வீக்ல நமக்கு ரொம்பவே கிடைச்சிருக்கு. அந்த அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட விஐபி சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் ஃபாரெக்ஸ்ல எப்படி பேசி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது போக நீங்க இதுவரை நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரி வாங்க அப்கமிங் வீக்ஸ்ல கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா பார்த்துடலாம். மார்க்கெட் லாஸ்ட் வீக் கிளியரா ஒரு கன்சாலிடேட் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அதிகப்படியா 1888 வரைக்கும் அண்ட் தென் லோவா பார்த்தோம் அப்படின்னா 1852 வரைக்கும் மார்க்கெட் கிளியரா மூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. இது என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்க்கு அப்புறமும் சரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பீரிஷ்க்கு அப்புறமும் சரி, மார்க்கெட் கண்டிப்பா ஒரு கன்சாலிடேட் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே குடுக்காம ஒரே ரீஜியன்லயே சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இங்க பாருங்க ஒரு ஸ்ட்ராங் ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேட் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆஸ் யூசுவல் இங்க பாருங்க சேம் நமக்கு நடந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டோட ட்ராப்பு. அதிகபட்சமான மூவ்மெண்ட் போகும் அப்படின்னு கிடையாது. ஒரு பிக் மூவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறமும் இந்த மாதிரி ஹேப்பனிங்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். சரி இப்போ டெக்னிக்கல்ஸா நம்ம ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத ட்ரா பண்ணிடலாம். மார்க்கெட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கிளியரா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஒரு இவ்வளோ ஃபால் ஆயிருச்சு அதனால மார்க்கெட் கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சாத்தியம் கிடையாது. எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, லோ அப்படிதான் போயிட்டு இருக்குமே தவிர, மொத்தமாவே டோட்டலா ஃபால் ஆயிடாது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்க இருந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் ஆகி போறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி இப்போ ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. அடுத்தபடியா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் டிரா பண்ண போறோம். நமக்கு லாஸ்ட் வீக் 1880 அப்படிங்கிறது நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனா இருந்துச்சு. இப்போ இந்த வீக் அது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா மாறி இருக்கு. ஸோ அதையும் நம்ம இப்போ வந்து தெளிவா டிரா பண்ண போறோம். அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டிரா பண்ணா தான் ஒரு கிளியரா மார்க்கெட் அடுத்தடுத்து எந்த பொசிஷன்ஸ்க்கு மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, புதுசா பார்க்குற நண்பர்களுக்கும் சரி தெளிவா புரியும். ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து டிரா பண்ணியாச்சு. மேபி மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணி 1880 பிரேக் பண்ணா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1926 இது வந்து நமக்கு அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 1920லிருந்து 1926 வரைக்கும் நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மேபி மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மேல போகுது அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் 2 வீக்ஸ் ஹையான 1960 அப்படிங்கிற பொசிஷனுக்கு போறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நீங்க ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வந்து என்னென்ன ஜோன் என்னென்ன அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் கிளியரா தெரியும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 நம்ம அத ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 1880லிருந்து 1885 இது நமக்கு ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா அடுத்தபடியா 1920லிருந்து 1926 வரை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு ட்ரா பண்ணிக்கிறோம். 1920லிருந்து 1930 வரைக்கும். மேபி இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக நம்ம 2 வீக்ஸ் ஹையான 1960 அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். சரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து சப்போர்ட் ட்ரா பண்ண போகிறோம். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் வந்து 1810 அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1810 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். மேபி டைரக்டா மார்க்கெட் இது வரைக்கும் வராது. இடையில நமக்கு ஒரு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு, சப்போர்ட் ஜோன் இருக்கு. 1830லிருந்து 1840 அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. மார்க்கெட் அந்த இடத்த பிரேக் பண்ணாதான் 1910 அப்படிங்கிற ஜோனுக்கு கண்டிப்பா வரும். ஸோ இப்போ இந்த நான் வரைஞ்சிருக்க சார்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ரீஜனுக்குலாம் சுத்தணும். மேபி மார்க்கெட் 1880 பிரேக் பண்ணா 1920 போணும். இல்ல இதை டச் பண்ணி இதை பிரேக் பண்ணா 1802 போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்ம வந்து கிளியரா ட்ரா பண்ண போறோம். சப்போர்ட் வந்து சப்போர்ட் 1 1835லிருந்து 1840 அண்ட் தென் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு சப்போர்ட் 2 வந்து நமக்கு 1805லிருந்து
18.010 தான் நமக்கு அடுத்தபடியான சப்போர்ட் 2 இருக்கு. ஸோ எந்த ட்ரேட்ஸா இருந்தாலும் சரி, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ், மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் நம்ம வந்து பாசிட்டிவா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பெரிய லாஸஸ் இல்லனாலும், நமக்கு சின்ன லாஸஸ்லயே தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்ட பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு. என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த வாரத்துல, மார்க்கெட் கிளியரா ஸ்ட்ராங்கா பை தான் ஆகப் போகுது. எதனால அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் பிகினிங்ல சொன்ன மாரி தான் ஒரு அப்பு, ஒரு டவுன், அப்பு, டவுனு, அப்பு, டவுன் ஆகி மேல போணும். இல்ல டவுன் ஆகாம போணும். ஸோ நம்மளோட டைரக்ஷன் வந்து பை அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. இப்ப நம்ம கரெக்ஷன் ஆகி போகுமா? கரெக்ஷன் ஆகாம போகுமா? அப்படிங்கிறது தான் இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ வந்து என்னோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரான ஒரு லாங், ஒரு ஹை தான் போகப் போகுது. அண்ட் தென் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1960 அப்படின்னு வைக்க போறேன். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18.10 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மேபி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து புல்லிஷ் ஆகுமா? இல்ல மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆகி இந்த இடத்துல இருந்து புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆகிட்டு தான் புல்லிஷ் ஆகும். அது எப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் இப்போ டிரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இருந்த இடத்துல இருந்தே புல்லிஷ் ஆகாது. எப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி மேல போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். என்னென்ன ரீசன்னால இப்போ ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். இது வந்து நம்ம ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் கிளியரா புரியும். ஸ்ட்ராங் பேரலல் ட்ரெண்ட் லைன் நமக்கு டிரா பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஒரு மேஜர் பாயிண்ட். இப்போ என்ன ரீசன் கோல்டு பை ஆகும் சொல்லிட்டேன். அதுவும் ஃபால் ஆயிட்டு தான் பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன ரீசன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும்ல. என்ன பொறுத்தளவுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படி பார்க்கும்போது டபுள் கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன்ல ஒரு நமக்கு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதுனால நமக்கு அடுத்து கண்டிப்பா ஒரு பீரிஷ் கேண்டில் விழுந்து ஃபால் ஆயிட்டு தான் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுமே தவிர டைரக்டா புல்லிஷ் ஆகாது. இந்த இடத்துல டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போறதுக்கு ரொம்பவே சாத்தியங்கள் இருக்கு. அண்ட் தென் நம்ம பீரிஷ் என்கல்ஃபிங்க்கு இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, நம்ம லாஸ்ட்டுக்கு முந்தின வீக் போட்டிருந்தோம். நமக்கு ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு இங்க பாருங்க. இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பீரிஷ் என்கல்ஃபிங் பிளஸ் ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சனால தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபால் ஆச்சு. அதே மாதிரி நமக்கு இந்த வீக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1880 அப்படிங்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். பிரேக் 1880 ஸ்ட்ராங் சப்போர்ட். பிரேக் சப்போர்ட் 1880. ஸோ கண்டிப்பா அடுத்த சப்போர்ட்டை டச் பண்ணாம மேல போகாது. இது வந்து இன்னொரு ரீசன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இப்போ கிளியரா பார்த்துட்டோம். மார்க்கெட் ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஒரு கரெக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதையும் நான் வந்து இன்னொரு முறை டிரா பண்ணி காமிச்சுக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது முதல் ரீசன். 2வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. 1880 பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் நமக்கு பீரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங் பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு கூடிய ரீசன். ஸ்ட்ராங் பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம்டு. ஸோ ஸ்ட்ராங் பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் இன்னும் வந்து ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் செல் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பை ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத அடுத்து சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக கவனிங்க. இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். கச்சமச்சான்னு இல்லாமல் தெளிவாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 19.60. டிபி வந்து 19.60. அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18.10. அதாவது நம்ம இப்போ இருக்கிற இடத்துல இருந்தே பொசிஷன் எடுக்க வேண்டாம். மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் ஆகி ஃபால் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 18.10 நம்ம வந்து ரெட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. அடுத்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் அலைன்மென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும்.
இது நமக்கு லாஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மார்க்கெட் ஃபாலோ ஆகுறதுக்கு கூடிய ரீசன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷ் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு? எந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா இப்ப பார்க்க போறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அடுத்து டிரா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் நீங்க நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ இதில சைடுல ரெட் கலர்ல இருக்கும். அத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க விஐபி சேனல்ல நம்ம ரெக்கமெண்டட் புரோக்கர்ல ஜாயின் பண்றது மூலமா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த ரீசன்னால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லப் போறேன். நமக்கு 18.36 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ சப்போர்ட் ஜோன கண்டிப்பா ஒபே பண்ணும். இது வந்து நமக்கு ஒரு ரீசன். ஒபே சப்போர்ட். இது வந்து நமக்கு வந்து மேஜர் முதல் ரீசன் சப்போர்ட். அண்ட் தென் நமக்கு 2வது ரீசன் என்ன அப்படின்னா, ஏரோ மார்க் போட்டுருவோம். 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளியரான ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைனும் பிளஸ் நமக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது வந்து ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் பிளஸ் சப்போர்ட். நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணியே தான் காமிச்சாகணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேற எந்தவித ரீசன்ஸுமே கிடையாது. ஸ்ட்ராங்கா டெக்னிக்கலா இது வந்து நமக்கு சப்போர்ட் பிளஸ் நமக்கு சப்போர்ட் பிளஸ் ட்ரெண்ட் லைன்ல ஒபே பண்றதுனால மட்டும் தான் இது ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து எந்தவித ஃபண்டமெண்டல் யூசஸோ டெக்னிக்கல் இம்பாக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ சாரி ஸ்ட்ராங் டெக்னிக்கல ஃபாலோ பண்ணி மட்டும் தான் நெக்ஸ்ட் வீக் கோல்டு வந்து பை ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நமக்கு எந்தவித கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷனும் கிடையாது. எதுவும் கிடையாது. ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மட்டும் தான் மார்க்கெட் கண்டிப்பா புல்லிஷ் ஆக போகுது. அது தவிர்த்து வேற எந்த ரீசன்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ ஓவராலா சொல்றேன். தெளிவா கவனிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸோ லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆக போகுது. எனக்கு எந்த லாஸஸ் எதுவுமே கிடையாது. மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்கான பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போர்ட் 1880 சப்போர்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. இது ஒரு ரீசன். அண்ட் தென் மார்க்கெட் புல்லிஷ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்ட்ராங் சப்போர்ட் 1830 ஒபே பண்ணி நம்மளோட பேரலல் ட்ரெண்ட் லைனும் ஒபே பண்றதுனால மார்க்கெட் கண்டிப்பா புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா ஃபால் ஆகிட்டு தான் புல்லிஷ் ஆகும். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் 1 ஹவர்ல இருந்து மார்க்கெட் கிளியரா ஸ்ட்ராங் செல் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதனாலயும் புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து திரும்பியும் சொல்றேன். ஃபால் ஆகிட்டு தான் புல்லிஷ் ஆகும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு 18 டச் பண்ணிட்டு ஒரு ஃபால் குடுத்துட்டு தான் கிளியரான ஒரு பை போகும். ஸோ அதுவரைக்கும் யாருமே பை போக வேண்டாம். மார்க்கெட் எப்போ 18:30 வந்து டச் பண்ணிட்டு மேல போகுதோ, அப்போ வந்து நம்ம கிளியரா ஒரு பை எடுத்துக்கிட்டா போதும். சரி வாங்க இப்போ நம்ம ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு வந்து ஃபால் ஆயிட்டு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா நம்ம ஃபண்டமெண்டலா கோல்டு அனலைசிஸ் பண்ணும்போது நமக்கு DXY தான் ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஸோ DXY பாசிட்டிவா போச்சு அப்படின்னா கோல்டு வந்து நெகட்டிவா போகும். கோல்டு நெகட்டிவா போச்சு அப்படின்னா DXY வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதுதான் வந்து DXYக்கும் கோல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். நம்ம லாஸ்ட் வீக் வந்து கிளியரா சொல்லியிருந்தோம். மார்க்கெட் கண்டிப்பா அந்த ஜோன் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபால் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடும் அப்படின்னு. அஸ் யூசுவல் நம்ம இங்க நமக்கு கோல்டு வந்து கன்சாலிடேட்டட் ஆச்சு. அதே மாதிரி நமக்கு DXY இங்க வந்து கன்சாலிடேட்டட் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத DXY மூலமா இப்போ வந்து நம்ம கிளியரா இன்டராக்ட் பண்ண போறோம். மார்க்கெட் கிளியரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒபே பண்ணி ஃபாலோ ஆயிருக்கு. அப்கமிங் டேஸ்ல மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான் தெரியுது. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மேஜர் அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸை டிராப் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் தான் நிறையவே இருக்கு. ஸோ எப்போ DXY வந்து ஃபால் ஆகுதோ அப்போ DXY வந்து அப்போ கோல்டு வந்து கிளியரான ஒரு 1960 வரைக்கும் போயிடும். ஸோ சிம்பிள் தான். எப்போ 103 பிரேக் பண்ணுதோ அப்போ DXY வந்து கோல்டு வந்து கண்டிப்பா 1810 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். இல்ல DXY வந்து இத ஒபே பண்ணி கிளியரா ஒரு ஃபால் ஆயிருச்சு அப்படின்னா கோல்டு வந்து கண்டிப்பா புல்லிஷ் ஆயிடும். ஸோ அஸ் ஆஃப் நவ் அப்கமிங் வீக்ஸ்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம DXY ஃபிக்ஸ் பண்ண முடியும். டியூஸ்டே அதாவது காதலர் தினத்து அன்னைக்கு நிறையவே நியூஸஸ் இருக்கு. தொடர்ந்து 14, 15, 16 இந்த நியூஸஸ் எல்லாமே கண்டிப்பா ட்ரெண்டையே சேஞ்ச் பண்றதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்க வர நியூஸஸ் பேஸ் பண்ணி தான் DXY ஒர்க் ஆகும். DXY பேஸ் பண்ணி தான் கோல்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஓவராலா கோல்டு வந்து இந்த வீக் கிளியரா ஒரு ஷார்ட் ஃபால் ஆகிட்டு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன்.
அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 18.10 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ் 18.05 போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெளிவா ஸ்டாப் லாஸ் என்ட்ல இருந்து தப்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.